போட் ஹவுஸுக்கு சரியான ஒரு ஃபேமஸான இடம். நாங்களுமே போகிறோம். இந்த மீன் தான் பொறிச்சு தந்தது. வாழ்க்கை வந்து ஒரே ஒரு முறை தான். அந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்றுவோனும். சேர்த்து 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 வச்சு நீங்கள் யாருக்கு கொண்டே கொடுக்க போகிறீங்க. டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஃபுல்லாக. ஓ அப்படி இருக்கானுங்க. இதுவும் பேரா தான் இருக்கு, நம்ம தான் பேரா இல்லை. ஆனால் நீ சண்டை ஏதாவது வந்தால் இந்த கத்தியெல்லாம் உருவி. இப்போ நாங்கள் போட்டுக்குள்ளே இருக்கிறோமா இல்லாட்டி ஒரு வீட்டில் இருக்கிறோமா? வா, நாங்கள் வந்த நேரம் மழை பெய்யுது வேறுங்க. எப்படி இருக்கு வியூ? எஸ். இப்போ நீ இதை ஜியாஸ் பண்ணுவ, இரவுக்கு நீ எதை ஜியாஸ் பண்ணுவேன்னு தெரியுட்டா. இப்படி அடிக்கணும். இதுல இருந்து பார்க்க என்ன தோணுது? நீங்க கிஸ் அடிக்கிற மாதிரி மாமா, இதே ஒரு பொண்ணா நீ இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? தூக்கி மேல வேடிக்கை காட்டிருப்பேன். அந்த மலையை பாரு வடிவா, அந்த இயற்கையை பாரு வடிவாண்டு இயற்கையாக காட்டியிருப்பேன். நான் தூக்கி மடியில உட்கார வச்சு காட்டியிருப்பேன். நீ மடியில இருக்குது என்ன காட்டு வேண்டும் தெரியும் தானே மாமா. பேர் மோட்டரைஸ். மரதில் மீன் தந்தைக்கணும். இந்த இடம் ஏன் அவ்வளவு அழகா எல்லாரும் தேடி வாரணம் பண்ணா வந்து ஆகாய தாமரை தேவையென்றா வந்து வேண்டலாம். அலப்பின் அழகே இந்த ஹவுஸ் போட் எல்லாம். வலையோட வரார். தண்ணி வரமண்டோடைய வந்து மேலே தான் வீடு கட்டிக்கணும். போட்டோ எடுக்க இப்படியா சின்டாசு உண்ண வளர்த்தாங்க. வீடியோ பார்க்குறாங்க சொல்லுங்க. இப்போ இவரை தீத்தி வளைச்சு திருப்பிடுவா, எட்டடிக்கவா? அவையிலே கிளீன் பண்ணி தருவேணும், சமைக்கலாம். இவ்வளோ எந்த நடக்குது? தோல் வந்து பிச்சுட்டு வரேன். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் மழை இல்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஆமா முட்டுது கொஞ்சம் தள்ளி பிளான் பண்றாமா? உனக்கு இப்ப நல்லா தெரியும் மச்சான். இதுதான் வந்து இங்கால இருக்கிற வில்லேஜ். இதுதான் கேரளாவின் அழகு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான. ஆனால் நமக்கு பேச்சுலர்ஸ் ரூம் தானே, அது உனக்கு கவலையே இல்லை. அனிமனுக்கு அதுங்க போனா என்ன போல இல்லை, பேச்சுலர்ஸ் தான் மேலே குடிக்கலாம், கப்பல் வந்தா கீழே குடிக்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் கேரளாவில் அலப்பி என்ற பகுதியில் இருக்கிறோம். இந்த அலப்பி என்ற பகுதியே இந்த போட் ஹவுஸுக்கு சரியான ஒரு ஃபேமஸான இடம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்து அப்படி ஒரு போட் ஹவுஸ்லாம் வந்து போக போகிறோம். அதோட போய் மட்டும் இல்லாமல் 24 மணித்தியாலம் வந்து நடுவில் இந்த கலப்பில் நடுவில் இந்த பின்னால் வருது பாருங்க, இதெல்லாமே வந்து அந்த போட் ஹவுஸ் தான். இரவு தான் ஒரு இடத்துல நிற்கும். அதை விட இங்கே இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து இது அப்படியோ ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கும். அந்த அனுபவத்தை வந்து பெற போகிறோம். அதோட இதுக்கு முதல் காணொலி நீங்கள் பார்க்கலைன்னா போய் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து இந்தியாவின் பல பகுதிகளை சுற்றி பார்க்குறக்காண்டி வந்துக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஆதரவு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பாருங்க. போகலாம். அப்படியே லைனில் வந்து போட்டுகள்லாம் வருது தானே. எப்படி ஒரு போர்டெலாம் வந்து நாங்களுமே போகிறோம். இது வந்து ப்ரைவேட் போர்டுகள். கேரளா என்ன சொல்லுது ஜெரேன்? கேரளாவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்தால் வந்து நாங்கள் போக வேண்டிய போட் இருக்குது தானே, அது ஏறுறதுக்காண்டி வந்திருக்கிறோம். இந்தியாவில் ஒரு வீட்டில் எங்களுடைய வாகனத்தை விட்டுட்டு இது எல்லாமே வந்து ப்ரைவேட் போர்டுகள்லாம். இந்த தெரிய பாருங்க, இந்த போட்லாம் வந்து நாங்கள் போகிறோம். எங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கப்பட்ட போட். அப்படி இருக்கு பாருங்க. இதிலே வந்து எங்கள்கிட்ட வாகனத்தை விட்டுட்டு போகிறோம். லக்கேஜ் எல்லாம் எடுங்க. லக்கேஜ் எதுக்கு எடுக்கணும்? அதிலே குளிச்சுக்கலாம், அதிலே அலசிக்கலாம். அதான் எவ்வளோ காசு போயிட்டு தெரியுமா? இதில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ காசு கொடுத்தோம். இது உங்கள் ஊர் காசுல எவ்வளோ? அதான் சொல்ல போகிறோம். கிட்டத்தட்ட இந்த போட் ஹவுஸுக்கு வந்து இதை அதான்
எங்களோட இலங்கை நாட்டு காசுபடி 45,000 ரூபா எடுத்திருக்கிறோம். அதோட இந்திய காசுக்கு வந்து 13,000 அப்படி. 3 பேரோட சம்பளம் 12 தான். 3 பேரோட ஒரு மாசம் சம்பள காசு. இதுல வந்து இரவு மீல்ஸ், மத்தியான மீல்ஸ் வரப்போகுது, இரவு மீல்ஸ் வரப்போகுது, விடிய சாப்பாடு வரப்போகுது, அதோட ரைடு பிரியாணி வரப்போகுது. அது போக ப்ளஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ். சரி, இவ்வளவு காசு கொடுத்து இந்த அனுபவம் நீங்கள் பெறவா வேணும்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரே ஒரு முறைதான். அந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்றுவோனும். சேர்த்து 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 வச்சு நீங்கள் யாருக்கு கொண்டே கொடுக்க போறீங்க, கிடைக்கிற நேரத்தில் என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நாங்கள் எங்களோட பேக் எல்லாம் எடுத்துட்டு போட்டில் போகிறோம். போயிட்டு நாளைக்கு விடியத்தான் வர போகிறோம். அது மட்டும் நடக்கிற பண்ண தொடர்ந்து பாருங்க. இருக்கிற கலப்புகள் எல்லாமே வந்து நல்ல அழகாக தான் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்ல மழை ஒன்று பெய்ய போது போல இருக்குது. சூப்பராக இருக்கும். இது வந்து கொடக்காப்புளி. இந்த கொடக்காப்புளி சிங்கிள் ஏரியாவில் பயப்படும் குடம். இதுதான் இது இப்படித்தான் இருக்குமா? மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இங்கே இருக்க வீடுகளும் தக்காளி சாப்பாடு லொக் பண்ணினியாமாம்மா? இதுதான் வந்து நாங்கள் போகிற போட் ஹவுஸ். பிடிக்குண்டு. ஓகே, இதில் வந்தோடனே இங்கே சோஃபா இருக்குது, இங்கே டைனிங் டேபிள் இருக்குது, டிவி இருக்குது, ஏசி இருக்குது. ஃபுல்லாக வந்து ஏசி தான். ஓ மை காட். இதான் வந்து ரூம்கள். இதில் வந்து பின்னால் சமைக்கிறதுக்கு ஆக்கள் வைக்கணும். வந்து கத்தி வைக்கிறேன். இதெல்லாம் வந்து எங்களுடைய ரூம். அப்படி இருக்கு வேணுங்க. இந்த ரூமில் தான் வந்து தங்க போகிறோம். அட்டாச் பாத்ரூமா? இதுதான் வந்து பாத்ரூம். சுறா எட்டி பார்த்துக்கு என்ன மாமா? 2 சுறா. இதுவும் பேரா தான் இருக்கு. நம்ம தான் பேரா இல்ல. ஆனா நீ பேராச்சு இல்லையே மாமா. இதுதான் நம்ம பெட்ரூம். இதுக்கு மேல நம்ம இதுதான் பெட்ரூம் மாமா. மேலே இருக்கு, அங்கதான் போக போறோம் மாமா. மேல என்ன இருக்கு? இதுதான் பெட்ரூம் மாமா. இது பெட்ரூம். ஓகே, மேல நீ வந்துட்டதானே ஏற்கனவே இன்னொரு பொண்ணோட. இதுக்கு மேல இருக்கு மாமா. இதுக்கு மேல இருக்கு. வா, நான் உனக்கு காட்டுறேன். மாமா வா காட்டுறேன். மற்றது மாமா அவசரத்துக்கு ஏதாவது சண்டை ஏதாவது வந்தால் இந்த கத்தியெல்லாம் உருவி சண்டை பிடிக்கலாம். இப்போ நாங்கள் போட்டுக்குள்ளே இருக்கிறோமா இல்லாட்டி ஒரு வீட்டில் இருக்கிறோமா என்ன மாதிரி தெரியவே தெரியல. இந்த கத்தி எடுத்துட்டு சொறைக்கு வரும் போகிறோம். இது ஒன்லி டிசைன் எம்ப்ராய்டிங் வரதில்லை. சரி, இப்போ நாம் வந்து முக்கியமான பகுதி மொட்டை மாடிக்கு போக போகிறோம். வாங்க. மொட்டை மாடி மறந்துடுச்சு மாமா. கொஞ்சம் தள்ளு மாமா. மாமா வேற லெவலா இருக்கு மாமா. மழை பெய்யுது மாமா. அப்பா வா, நாங்க வந்த நேரம் மழை பெய்யுது. வேறுங்க எப்படி இருக்கு வியூ? வேற லெவல். சூப்பரா இருக்கு. இந்த இடம் எங்களுக்கு தான். இன்றைக்கு ஃபுல்லாவே இந்த போட் ஹவுஸ் எங்களுக்கு தான். இன்றையிலேருந்து நாளைக்கு விடிய மட்டும் இங்கே அன்னைக்கு போகணும். என்ன மாமா நீ வேலைக்கு சேர்ந்துட்டியா? ஆமா, வந்த உடனே இங்கே வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் தருவாங்க. அதுக்கடுத்து சாப்பாடு இருக்குது, டின்னர் இருக்குது, ஸ்நாக் இருக்குது. எஸ், இப்போ நீ இதை சியாஸ் பண்ணுவ, இரவுக்கு நீ எதை சியாஸ் பண்ணுவேன்னு தெரியுட்டா. இப்படி அடிக்கணும். நல்லா இருக்குது. அந்த அதில் வேணுங்க எவ்வளோ போட்டல் வந்து வருதுண்டு. மாமா இதுல இருந்து பார்க்க என்ன தோணுது உனக்கு? நீங்க கிஸ் அடிக்கிற மாதிரி மாமா இதே ஒரு பொண்ணா நீ இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? தூக்கி மேல வேடிக்கை காட்டிருப்பேன். அந்த மலையை பாரு வடிவா, அந்த இயற்கையை பாரு வடிவாண்டு இயற்கையாக காட்டியிருப்பேன். நான் தூக்கி மடியில உட்கார வச்சு காட்டியிருப்பேன். நீ மடியில இருக்குது என்ன காட்டு வேண்டு தெரியும் தானே மாமா. சூப்பரா இருக்கு. இப்ப இந்த போட் இதுல இருந்து அப்படியோ நகர்ந்து கொண்டே இருக்க போது இனித்தான் வந்து கேப்டன் ஸ்டார்ட் பண்ண போறார். நானே கேப்டன் பதவி எடுக்க போறேன். கீழே இருக்கு போட்டு ஓட்டுறது. வாங்க. நைட்டு நான் எடுக்க போறேன். அது தெரியும் தானே பாபா. மூவா தொடங்கிட்டு மழை பெய்யுது, நல்ல கிளைமேட் உண்டு.
இந்த வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் நல்ல இயற்கையோடு தான் வந்து வாழ்கிறாங்க. இதான் எங்களோட வீட்டுன ஹால். சரி, ஹால். இது ஹாலா? இதுதான் ஹால். தெரியலையா? இது டைனிங் டேபிள் இருக்கு, இங்கே சோஃபா இருக்கு, கண்ணாடி. அவ்வளோ கண்ணாடி போடாட்டி வந்து கண் லைட்டாக தெரியாது. பட் இதில் வந்து நம்பர் போட்டிருக்கணும், போலீஸ் நம்பர், உமன் ஹெல்த், ஆம்புலன்ஸ் வந்து ஏதாவது அர்ஜென்ட்னா வந்து எடுக்கலாம். ப்ளக்குகள் எல்லாம் இருக்கு, சார்ஜ் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஜாக்கெட் ஜாக்கெட், லைஃப் சேவிங் ஜாக்கெட். நீ சொல்ற ஜாக்கெட் வேற. இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா, அன்னைட்டு இருந்து நாங்கள் போட்டை வந்து வேண்ட போறோம், கேப்சர் பண்ண போறோம். மாமா கேளு மாமா, எங்க ஊர்ல நாங்க பெரிய டிரைவர் தர சொல்லு. சாப்பாடை வந்துட்டு வந்த கொஞ்ச நேரத்திலே மதிய சாப்பாடு நாங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டு வரையில இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரைஸ் வந்து நல்ல பெரிய பெரிய எங்கட குத்தரிசி இருக்குல்ல, அதை விட பெரிய பெரிய ரைஸ். நான் குத்தரிசி என்ன சொன்னேன், இது பேர் மோட்டார் ரைஸ். மோட்டர் ரைஸ். மற்ற இதில் மீன் தந்திக்கணும், சாலட் தந்திக்கணும், தயிர் தந்திக்கணும். மற்றது கோவா, இதெல்லாம் எங்கட ஊரில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரியே இருக்கு. கோவா, மற்றது போஞ்சி. போஞ்சின்னா பீன்ஸ், போஞ்சி. மற்றது அப்பளம், சட்னி, ஊறுகாய், உப்பு. இதான் எங்களோட மதிய சாப்பாடு. வெளுத்து வேண்டாம், சோத்தை குறைச்சி மிளகறியை கூட போட்டுக்கிறோம். இது வந்து எங்களோட ஊரில் எங்களோட வீட்டை சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு. சொல்லவே இல்லை, உண்மையாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அதனால் தேங்காய் போய் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கோவா சாம்பல் அது இருக்கலாம். இதே நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போன மாட்டா, தமிழ்நாட்டில் வந்து கூடுதலாக தேங்காய் போய் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக சாப்பாடு இந்த இடத்துலேருந்து இந்த போட் ஓடிக்கொண்டிருக்க சாப்பிட நல்லா இருக்கும். என்ன மாமா? நைஸ். அப்படியே மெதுவாக போட் வந்து நகர்ந்து போய்கொண்டே இருக்குது. எங்களை மாதிரி இஞ்சால கணக்கு போட்டுகளும் நிற்குது. இதில் ஒரு பாயிண்டில் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம், குப்பைப்புறம்னு சொன்னவ. இதில் படங்களும் வந்து ஷூட் பண்ணினான்னு சொன்னவன், இந்த இடத்த போயிருங்காண்டு. ஆனால் இதுக்கு வந்து ரோட்டாலையும் வந்து உள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருக்கு பாருங்க. சின்ன ரோட், இங்கே வயல் ஃபுல்லாக எல்லாம் பச்சை பசையில் இருக்கக்கூடியது தான் நல்ல அழகாக இருக்குது இங்கே கேரளா. இது எல்லாமே வயல் நிலங்கள்லாம். இதெல்லாம் வந்து போட்டை நிப்பாட்டியிருக்கோம். இந்த இடத்துல நிற்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தது ஷூட்டிங் ஸ்பாட். என்ன இந்த இடம் ஏன் அவ்வளோ அழகாக எல்லாரும் தேடி வாரணம்னா வந்து இந்த இயற்கை அழகை அனுபவிக்கிறதுக்கு தான் பாரணம். இப்படியான ஓடை, பச்சை பசையிலான இடங்கள் அது வந்து எங்கேயுமே வந்து கிடைக்காது. அது அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கேரளா. இங்கே இருக்கிற வீடுகளும் வந்து சின்ன சின்ன வீடுகள். அது அப்படி வந்து கணக்கு பேர் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இதில் ஒரு மாமரத்தேக்கில் நிப்பாட்டிருக்கணும். குப்பைப்புறம். வைத்த கிடக்குதா? கவலையே இல்லை, உள்ளே இருக்கு. இந்த இடம் கணக்க போட்டும் வந்து இதில் அப்படியே திரிஞ்சு கொண்டிருக்கு. இந்த படிக்கட்டில் கால் நினைப்போம், குப்பைப்புறத்தில் கால் நினைப்போம். கணக்கு பேர் இதில் வந்து இந்த உடுப்பு துவச்சி கொண்டு வந்தவ காணக்கூடிய மாதிரி இருந்தது. மீன்கள் இருக்காதுந்த நம்பிக்கை. மற்றது வந்து எல்லா இடம் வந்து இந்த ஆகாய தாமரை, இந்த விஷயம் வந்து எல்லா இடம் இன்னொன்று. இந்த இது ஃபுல்லாக வந்து இந்த ஆகாய தாமரை தான் இருந்தது. தண்ணி போத்தலாம் கொண்டு தேவையாண்டா வந்து வேண்டலாம்.
அலப்பியின் அழகே இந்த ஹவுஸ் போட் எல்லாம். வலையோட வரார். நான் நினைக்கிறேன் மீன் எதுவும் பிடிக்கிறது போல் பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பொறுக்கி கொண்டு வரார். இந்த கரையில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களை இதில் பார்த்திங்கன்னா இந்த போர்டுகள் இருக்குது தானே, இதுக்கு பக்கத்துலேயே போய் இஞ்சால ஐஸ்கிரீம்கள் இதெல்லாம் விற்கணும். இப்படியும் இந்த கரையில் இருக்கிற வீடுகள் பாருங்க. கூடுதலாக எங்கட ஏரியாலெல்லாம் இப்படி கடற்கரை ஆண்டின வீடுகள் கட்டுறதுக்கு ஆசைப்படணும். ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு பின்னால் வீடுகள் நல்லா இருக்குது. சின்ன வீடு தான், ஆனால் சூப்பராக கட்டியிருக்கணும். ஆனால் உயர்த்தி கட்டியிருக்கணும். எந்த தண்ணி பெருமண்டபடியை வந்து மேலே தான் வீடு கட்டியிருக்கணும். இதில் வந்து சின்ன சின்ன போர்டுகள் வச்சுக்கணும். இப்போ இதில் ரோட்டில் போகிறதுக்கு இந்த மாதிரி போர்டுகளில் போகிறது வந்து ஈஸியாக இருக்கும் போக்குவரத்துக்கு. அந்த இஞ்சால கரையில் பாருங்க அந்த பூக்கள் எல்லாம் வந்து நார்மலாகவே வரும். அந்த அவ்வளோ குளிர்மைன்றபடியாக ஏதோ ஒரு வீட்டுக்கு வாசல்லேருந்து வெளியில் வர பகுதி. அவங்களுக்கு சொன்னது ஷூட்டிங் நடந்த இடம் போய் பாருங்கடாண்டா. இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. என்னடா செய்கிறா, ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இங்கே இருக்கா, திரும்பி பார், 6 பேக். என்ன கோலத்தில் நிற்கிறா சின்டாஸ். ஃபோட்டோ எடுக்க வந்தோம். ஃபோட்டோ எடுக்க இப்படியா சின்டாஸ் உன்னை வளர்த்தாங்க. இதில் என்ன படம் எடுத்தாங்க சின்டாஸ்? இதில் மை பாஸ், அப்புறம் 2-3 மலையாள மூவி எடுத்துருக்காங்க. இதில் என்ன சீன் எடுத்தாங்க? அப்படி ஆபாச காட்சிகளா? அந்த அளவுலாம் தெரியாது. மை பாஸ் சொன்னார் அவர். இதில் வந்து நிப்பாட்டி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இது ஷூட்டிங் ஸ்பாட். இதில் வந்து கணக்கு படங்கள் எடுத்தேன்ட்டு அதில் அதுவும் சரி ஷூட்டிங் ஸ்பாட் தான். நிறைய மூவிஸ்லாம் யூஸ்வலாக பார்க்கக்கூடிய எடுத்துருவாங்க. சரி, இது எப்படி கட்டிக்கோ. சரி, இப்படி ஒவ்வொரு ஸ்பாட்டில் வந்து நிப்பாட்டி வந்து சொன்னவ. அப்புறம் அதே மாதிரி முதலாவது ஸ்பாட் இதில் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். ரோட்டில் ஒரு பழம் ஒன்று கண்டான். உனக்கு பரிசளிக்க போகிறேன் நான் இந்த பழத்தை. இது என்ன பழம் தெரியுமா? எனக்கு தெரியும். நீ பச்சையாக இதை சாப்பிடுவோம். இது வந்து நாங்கள் எங்களோட ஊரில் புளி விடுற மாதிரி வந்து இது வந்து சிங்கள ஏரியாவில் கொரக்காப்புளியாண்டு விடுவினோம். அப்போ புளி மாதிரியே இருக்கு, மெல்லிசா கொஞ்சம் நீட்டா இருக்கு. இது கொடம்புளி. சில மலையாளத்தில் கொடம்புளி இருக்கு. இல்ல இது வந்து கொரக்காப்புளி பாரு, அது தெரியாது. கொடம்புளி இது காய வச்சுட்டு மேலே இருக்கிறத எடுத்து பழுத்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு இது மஞ்சள் கலர் ஆகும் பழம் வந்து. இது காய வச்சுட்டு இதுவும் கருப்பாகும். காய வச்சா கருப்பாகும்டா. இதுவும் இப்படி தான் வரும். இப்படிதான் இருக்கும். சரி, நீங்க வீடியோ பார்க்கணும், நீங்கள் சொல்லுங்க. கொடும்புளியாண்டு மலையாளத்தில் சொல்லிடும். எனக்கு தெரியும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, வீடியோ பார்க்குறாங்க சொல்லுங்க. இப்போ வர தீத்தி வாயில வைக்க முடியாது, அவ்வளோ புளிப்பா இருக்கும். சரி, போட்டோ இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ கேப்டன் நான் சோர்ஸ் போடுறேன். கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தெரியுமா? ஜாக் ஸ்பேரோ வாங்க. இது ஃபுல்லாகவே வந்து போட்டு எல்லாம் மாறி இதுக்குள்ளேயே வந்து சுற்றி கொண்டு தெரியுது வேறுங்க. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்குது, மசாஜ் சென்டர்கள் இருக்குது. இதில் ஃபுல்லாக வந்து எவ்வளோ போட்டோ இதுலேயே இருக்குதாங்க. பொறு மாமா, அவரை எழுப்பி நான் கலைச்சிட்டு நிக்கிறேன். சரி, பாதுகாப்பா இருக்கிறியா மாமா? எங்கிட்ட தந்துட்டு போயிட்டாரு. எங்கட அலைச்சல் தாங்க முடியாம. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? இதுக்கு என்ன பேர்? சுங்கான். இத வச்சுதான் திருப்ப போட் ஓடிக்கொண்டிருக்கும். நல்ல ஆறுதலா இந்த இடத்துல வந்து ஓடுது. மாமா, இந்த ஓட்டம் அப்படி வளைச்சு திருப்பி விடவா, எட்டடிக்கவா? எதுவும் பண்ண வேணாம். இது கொஞ்சம் கியரை கூட்டிப்பாங்க, ஸ்லோவா போகுது. இது கியர், இது பிரேக், இது மட்டும்தான் இருக்கு. மற்றபடி இப்படி ஆறுதலாம் நாங்கள் போட்டு கொண்டு இருந்தோம்டா வந்து போய்கொண்டே இருக்கு. போட்டை செக் பண்ணுங்கள், ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கு.
அதை நீதாம்மா செக் பண்ணணும். போ மாலு மீட்டை வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது. போ நீ தான் போய் பார்த்துட்டு சொல்லணும். ஜஸ்ட் ஓட்டுறேன். சரியா, எனக்கு இப்படி இருந்து செய்யறத மட்டும் தான் வேலை. அங்கால பைக் ஓட்டியாச்சு, மாமா கார் ஓட்டியாச்சு, அடுத்தது போட் ஓட்ட போறோம். மாமா பிரேக் இல்ல, லைட்டா இறங்கி ஒரு போட்ட தள்ளி விடு. நல்லா இறக்க சொல்லுவோம். 2 பேர் வேலைக்கு வேணும், என்னத்துக்குன்னு சொல்லுவான். பிரேக்கு கொஞ்சம் பிரச்சனை, இறங்கி நிக்க உள்ள குதிச்சு இழுத்து பிடிக்க ஓடும். அந்த வழிக்கு நாங்க வரல. வரைய நல்ல மழை ஒன்று வெஞ்சது, பிழைச்சி போச்சு. இந்தா மாமா டிரைவ் பண்ணு. மாமா நீ உண்ட டிரைவிங்கே டேஞ்சரா இருக்கு. அவ்வளோதான். நம்ம ஒரு நாள்கிட்ட கொடுத்துருப்போம். நம்ம காலத்துக்குள்ள போயிட போறோம். நீ இவங்க கேட்கறது மலையாளம் மாதிரி என் காதுக்குள்ள கேட்குது. சரி, இப்படி நாங்கள் இப்படியான அனுபவம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த இடத்துல. அடுத்த ஸ்டாப்பிங் வந்து நிப்பாட்டிக்கணும். இங்கே நான் வந்து ஒரு மீன் கடை, இங்கே இருக்கிற சின்ன சின்ன மீன் கடை மாதிரி அந்த இடங்களில் நிப்பாட்டிக்கணும். பாருங்க, எல்லா போட்டும் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கு. பாப்பா என்ன மீன் இருக்குண்ட. என்ன மாமா மீன் வாங்குவோம். என்ன பண்ண போற? அதுக்கு கையை காட்டு, மீனை காட்டு, அது குவாட்டுறான். இன்னும் மொழிநடையெல்லாம் அப்போதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு மாமா. இங்கே பாருங்க, ஃப்ளோட்ரிங் அப்படி இப்படின்னு எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கணும். எங்களுக்கு தேவையான மீனை இதிலே வந்து வேண்டலாம், வேண்டி அவையிலே க்ளீன் பண்ணி தருவினோம், சமைக்கலாம். மாமா ஜோசிக்கு இது கேரளாவில் ஒரு மீன் கடையை திறப்பேன் உண்டு. இந்த மாதிரி மீன்கள் தான் வந்து இதில் போவோம் அப்படியே. அப்போ இது வெட்டுற இடமா? இந்தியாவில் வீடுகளில் இருக்கிறார்கள் வந்து இந்த மாதிரி இதில் வந்து செய்து கொண்டிருக்கணும். மீன் விற்கிற இடம் வேறையா? நாங்கள் வெட்டுற இடத்துல தான் நின்றுட்டோமா? என்னமா சேட்சி. இதில் வந்து மீன்கள் வந்து இருக்கு. இதில் வேண்டன்னா வந்து வேண்டிக் கொள்ளலாம். இந்த எங்களோட சிலாப்பி இருக்கு, கனவை இருக்கு, பெரிய இறால் இருக்கு, இந்த எங்களோட பெரிய நண்டு இருக்கு, இறால் இருக்கு. ஆமா, நண்டு மெலிவா கிடந்த நண்டு மெலிவா இருந்தது. இதெல்லாம் வந்து ஐஸ்ல போட்டு தான் வச்சுக்கணும். இந்த மீன் தான் பொரிச்சு தந்தது. இது பாரு, இது ஆத்து மீன். சின்ன சின்ன கடைகளும் வந்து இருக்கு. பெரிய போர்டில் தங்காமல் இந்த மாதிரி ஸ்பீட் போர்டுகள்லையும் வந்து கணக்கு பேர் வேறு இருக்கணும். அவையிலும் வந்து இதில் ஸ்டாப்பிங் அடிச்சிருக்கணும். கிங் கோகோனட். எவ்வளோ தான் இருக்குது இந்த சைடில். மிச்ச போட் எல்லாமே வந்து இதில் பார்க் பண்ணியிருக்கு. அவ்வளோ எவ்வளோ இந்த இந்தியா காசோ? ஆமாம், அப்போ தேவையில்லை, போவோம் தர்ற சாப்பாட்டே சாப்பிடுவோம். இப்போ இதில் நாங்கள் வேண்டினா வந்து அவையில கொடுத்தா அவையிலே செய்து அறிவினவன் சொன்னவன். ஏரி மீன் 100 ரூபா தான் கிலோ. ஒரு கிலோ 1000 அப்படி இப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வரைக்கும் வந்து சரியான விலையாக தான் இருக்கும். அதனால நாங்கள் நிப்பாட்டிட்டோம். என்ன குழம்புறா செஃப், குழம்புறா என்ன செஃப்? இது என்னடா, நான் 1-2 படகு தான் நிற்குமென்று பார்த்தா இது ஃபுல்லாக வந்து திருப்பி இந்த படகு எல்லாம் ஸ்பீட் போட். ஆமாம், அதிர்ச்சி அடைஞ்சிடேன். என்ன மாமா அதிர்ச்சி? இவ்வளோ ப்ரைஸ் உங்களுக்கு மட்டும்தான்? இவ்வளோ ப்ரைஸ் எங்களுக்கும் கிடையாது. அதான் சொல்லல, சிலேபியா அங்கே போனாலுமே கிலோ மேக்ஸிமம் சிலேபியாவே 1500. ஆமாம், 1500. சரி, அப்படின்னா 4500. எங்கடா 400 500 பல மடங்கு கூட. அதுக்கு மாமா ஜோசிக்கு இது கேரளாவில் ஒரு மீன் கடையை திறப்பேன் உண்டு. இவ்வளோ நாள் களைச்சி ஓடி தெரிஞ்சது கொஞ்சம் காய்ச்சல் காயிற மாதிரி வந்துட்டு, கண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துட்டு. இன்றைக்கு 7ஆம் கட்டத்தில் நடந்து திரிகிறோம். ஏன்னா நாளைக்கு இன்னும் ஒரு இடத்துக்கு போகணும். வந்ததுக்கு நிற்கவே இல்லை, எல்லாரும் ஓடி திரிகிறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு ஓடி இருக்கிற விஷயங்களையும் வந்து காட்டணுன்றதுக்காண்டி தான்
பார்ப்போம். ஆனால் இந்த போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வருவேனா இல்லையான்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா போட்டுக்கே வந்து பல ஆயிரக்கணக்கில் செலவு. சரி வந்து போவோம். என்ன 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 கடை சின்ன வயசுல நீ சூப்பி சாப்பிட்ட நீ இந்த சூப்பு இவட என்ன நடக்குது? இவட எந்த நடக்குது? ஐஸ்கிரீம் ப்ரோ. ஐ லவ் பட்டர்ஸ்காட்ச். அங்கே ஸ்ரீலங்காவில் கிடையாது பட்டர்ஸ்காட்ச் இல்லைன்னு. அது சரி. எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. என்ன நடக்குது தெரியல. பாப்போம். சின்ன சின்ன என்ன வேணும். சரி அப்படி வேண்டி எல்லாம் அடிச்சு கொண்டுருக்குறாங்க. செலவு சின்ன காசு மாதிரி தெரியும், 500 600 ஆனால் பார்த்தா எங்கட ஒரு காசுக்கு பார்த்தோம்னா வந்து அங்கே தொங்கல்ல போய் நிற்கும். சரி இப்படியோ மீன் வேண்டும் இல்லையோன்னு தெரியல. அதனால் போகிறோம். இதில் வேண்டி கொடுத்தா வந்து இதில் வந்து க்ளீன் பண்ணி தருவேன். இங்கே கனவா இதெல்லாம் மேலே இவ்வளோ நேரம் இது க்ளோஸ் பண்ணி இந்த மழை பெஞ்சபடியா இப்போ மேலே இருந்து வியூவை பாருங்க. சம்பவம் கொண்டு நடந்துச்சு. சரி இதில் ஒரு இடத்துல வேறைக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே தோல் வந்து பிச்சுட்டு வரேன். சரி பிள்ளைகளை மறந்து கிடக்கும். போகணும். என்னடா கால் பண்ணலாம். அதில் 100 எல்லாம் நம்புறாங்க. 100 108 காலை விட. சரி இப்படியான அழகை ரசிக்க சில வேலை இப்படியான விஷயங்களை நல்ல ஏற்படத்தான் செய்யும். மாமா கால் உடைச்சிட்டு மாமா. ஆமா நீங்க கொடிக்க கொண்ட தாய் இந்த காலுக்கு வைக்கிறேன்னு சொன்னீங்க. அதை குளிந்துட்டு எத்தம் வருது மாமா. எப்படி என்ன ஆம்புலன்ஸ்ல கால் பண்ணுங்களா? டே எங்க இருக்கீங்க? சரி இவ்வளவு நேரம் இது பூட்டி கிடந்தது காத்து வரையில. ചേച്ചിയെ பார்க்க போய் இப்படி அடிபட்டு வரலாமா? ചേച്ചിയുടെ മസാജ് ഉണ്ടോന്ന് കേട്ടുണ്ട്. അപ്പത്തെ അടിപട്ടുണ്ട്. ഇവരുടെ എല്ലാം വന്നുണ്ട്. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் மழையில்லாத வெள்ளம் வந்தாலாடும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மாமா வாமா சொல்லு. மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனித காதல் அல்ல. சொல்லு மாமா. கேட்காது மாமா, கத்திக்காத மாமா. பவர் பத்தல மாமாக்கு பவரை ஏத்துறான். இரவுக்கு பவரை ஏத்துறான். ஏத்துட்டு இதுக்கு மேல ஏறி படுத்துறோம். நீ செய்தாலும் செய்வா மாமா. மாமா முட்டுது கொஞ்சம் தள்ளி டைட்டானிக்ல அதெல்லாம் இருக்குது, பரவாயில்ல. மாமா நீ வேற எதுக்கு பிளான் பண்ற? டைட்டானிக் போஸ்ட் கொடுக்குறேன் மாமா செய்யற வேலையை பாத்தீங்களா? இது வரைக்கும் மாமாக்கு 3 போட்டாட்டி. இப்ப இந்த ஊரில் ரெடி பண்ண ஸ்ரீலங்கால மழை வெட்டி இருக்கு போல இருக்கு. ஆனா இப்பதான் நல்ல காத்தா இருக்கு. இவ்வளவு நேரம் காத்து இல்லாம எல்லாம் அடைச்சு வெக்கையா கிடந்தது. இப்பதான் அங்க பாரு நல்ல கூலா இருக்கு. ஆமா இன்னைக்கு ஒரு மூடாவே தெரியுதா நீ?
இங்கே இருக்க வீடுகள் எல்லாம் பாரு. இப்படி சின்ன போர்டுகள் எல்லாம் இங்கே நிற்கிது. இதில் ஒரு அண்ணா மீன் பிடிக்கிறாரு. இதமாக ஸ்லோவாக அப்படியோ இந்த சூரிய அஸ்தமனம் வர நேரம் நல்ல அமைதியாக அழகாக இருக்கு இந்த இடம். இதுக்காகத்தான் எல்லாருமே இந்த இடத்த தேடி வரணும். அமைதியான நதியனிலே ஓடும் இங்க நரியாரு புலி யாரு கழுகு யாரு பாம்பு யாரு உனக்கு இப்ப நல்லா தெரியும் மச்சான். உனக்கு இப்ப நல்லா தெரியும் மச்சான். சைடில் இருக்க வீடுகளில் இருக்க எல்லாம் வந்து நல்ல வாய்ப்பாக இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் தொடர்ந்து இருக்காவே எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு கூடுதலாக இப்படியான வீடுகளில் வசிக்கிறதுக்கு தான் ஆசை. சரி, இதுதான் வந்து இங்கால இருக்கிற வில்லேஜ். இப்போ தான் கூட்டி வந்து சொன்னவன். இதில் ஒரு இடத்துல நிப்பாட்ட போயினோம். இதில் பாருங்கள், இப்போ வில்லேஜுக்கு வந்துருக்கோம். இங்கே வில்லேஜில் இருக்கிற வீடுகள் இப்படி தான் இருக்கும். இங்கே கோயில்கள். இது மாமா வில்லேஜா மாமா? இங்கே இருக்க வில்லேஜ் இது சிட்டி தான். இந்த இடத்துல இருக்கனால வில்லேஜ். என்ன மாமா நீ சொல்ற? போட்டெல்லாம் இருக்குது. நீ போது இதை கதைக்கிறான்னு சொல்லுவாங்க மாமா. அப்படி இல்லை, இது வந்து என்னன்னா தண்ணிலாம் இருக்குது, பக்கத்தில் மரம்லாம் இருக்குது, அதனால இது வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு சிட்டி. இதில் ஒரு பாலத்தை நாங்கள் கடக்க போகிறோம். இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டச் பண்ண போகிறோம். இந்த பாலத்தை டச் பண்ணி பார்ப்போம். முடியல. இதுதான் கேரளாவின் அழகு. இதில் ஒரு அம்மா அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி தூண்டில் மீன் பிடிக்கிறா பாருங்க. சும்மா பொழுதுபோக்குக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி காட்சிகளை காண்றதுக்கு தான் நீங்கள் பகுதிகளுக்கு வந்து கூட்டிக் கொண்டு வருவீங்க. எங்களுக்கே வந்து இதில் எல்லாம் வேண்டிய கலாச்சாரம் எல்லாம் புதுசாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நம்மளாம் வீட்டில் ரோட்டில் நின்று சாப்பிடுவோம். ஆனால் இவங்கெல்லாம் தண்ணியில் நின்றுட்டு நடந்துட்டு ஓடிட்டு சாப்பிட்றாங்க, படுத்துட்டு சாப்பிட்றாங்க. சொல்லுங்களா மாமா? இது ஒரு புது அனுபவம். எப்படி சொல்லணும்னா சொல்ல முடியாது. நேரில் வந்து பாருங்க. இதுல வந்து பொடியங்களா வந்தாலும் பிரச்சனை இல்லை. காதல் ஜோடிகள் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போற ஜோடிகள் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நல்ல லக்ஸரி போட்டல் இங்க புக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு. வந்து ஹனிமூனுக்குன்னே தனியா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லு. புரியல. இது யார் சொல்ல சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு பேச்சுலர்ஸ் ரூம் தரலாம், அது உனக்கு கவலையே இல்லை. ஹனிமூனுக்கு அவங்க போனா என்ன போல இல்லை, மேலே குடிக்கலாம். கப்பல் வந்தா கீழே குடிக்கலாம், படுத்து தூங்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம். அதனால நல்லா வந்து இந்த வியூ பாயிண்ட நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி நீங்க போஸ்டும் கொடுக்கணும். அந்த பாருங்க, இதுல வந்து சின்ன வீட்டோட கடைகள் கிடக்கு.
போட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். இதுக்கு இஞ்சால இங்கே தான் வந்து ஸ்டே. இரவு என்ன நடக்குது எப்படி போகுதுன்ட்டு அப்படி பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பஸ் ஸ்டே இப்படி தான் போச்சு. ஆனால் நாங்கள் வந்து கணக்கு நினைச்சு கொண்டு வந்து நாங்கள் கணக்கு இடங்கள் கொண்டே காட்டுக்கணும். அது சின்ன போட் பிடிச்சா தான் அப்படியா, பெரிய போட்டுண்டா அப்படியோ இந்த இதால் போயிட்டு அப்படி வரேன்றது. ஆனால் உண்மையிலே டோட்டலி மணி வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். இவ்வளோ காசை கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாங்கான ஒரு அனுபவம் தான். இருந்தாலும் பரவாயில்ல மாமா. நல்ல ஒரு 4 டப்பி வாங்கி காரில் கட்டிட்டு போகிறோம். சரி, ஒரே ஒரு கதை தானே. நாங்கள் எப்படி இருக்குமென்னு தெரியாது தானே. அப்போ அதை அனுபவிக்கிறக்காண்டி வந்தோம். ஆனால் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் நினச்சோம் நடுவில் நிப்பாட்டி இருந்தால் தான் நல்லா இருக்குமென்னு நினச்சோம். இது நடுவில் இல்லை, கரையிலே கொண்டு நிப்பாட்டிட்டு இனி இதுக்கு பிறகு இங்கே தான் வந்து ஸ்டேயா. சரி, இதை என்ன நடக்கின்ற அப்படியே தொடர்ந்து உங்களோட பகிர்ந்து